மாமா வணக்கங்க. வணக்கம்ங்க. வண்டி எப்படி இருக்குதுங்க? வண்டியா சும்மா ரதமாட்டு இருக்குது வண்டின்னு சொல்றீங்க? அப்படியா? ஆமா. சரி, ரைட்டு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாச்சு இந்த மாதிரி வண்டி எல்லாம் பார்த்து. எங்க தாய் மாமா கருணாகரன்ட்டு ஏடியா இருந்தாரு கரண்ட் ஆபீஸ்ல. அவரு முதல்ல அவர் கல்யாணத்து போது வாங்கின வண்டி இந்த வண்டி. சும்மா ஜம்புன்னு. அப்பெல்லாம் மைலேஜ் கம்மி. பெண்ணு கிடைக்குது மாமா. எப்படி ஒரு 50 கிலோமீட்டர் வருதுங்க? 50 கிடைக்கு. 50 வருது. ஒப்பமாச்சு ஓட்டிட்டு இருந்தாரு. அப்பா தான் ஓனர். 1979 வாங்கினது. 79 அப்பெல்லாம் நான் பிறக்கவே இல்லையா. வண்டி இணைவிட மொத்ததான் இருக்கு போல இருக்கு. ஆமா ஆமா. இருந்தாலும் இப்ப இப்படி உங்களோட எலசா பண்ணிட்டேன். சும்மா ஜம்முன்னு இருக்குது பாருங்க. அதான் ஆறாள் நம்புவாங்களா 1979 வாங்கின வண்டின்னு. ஆமா. கிட்டத்தட்ட இப்ப எத்தனை வருஷமா அது? 46 வருஷமா. 41 வருஷம் அது. 46 வருஷத்து வண்டின்னு யாரும் நம்ப மாட்டாங்க. சும்மா புது பொண்ணாட்டு ஜம்முன்னு இருக்குது. அதாங்க. இல்ல இன்னைக்கு எல்லாம் பெத்த பசங்க அப்பனையவே வீட்டுல வச்சுக்கிறது இல்ல. நீங்க அப்பா நினைப்பா அப்பா வண்டி ரெடி பண்ணி ஜம்முன்னு வச்சிருக்கிறீங்க பாருங்க. இந்த வண்டி நிற்கிது பாருங்க. இது எங்கள் மாமனார் வண்டி. அவர் இல்லை இப்போ. அப்புறம் 3 பொட்ட பிள்ளையில போச்சு. அவையெல்லாம் விற்று போடுறோம்னு சொல்லிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கள் அப்பா வண்டி விற்கிறக்காகாதுன்னு அப்போவே டிரைவிங் பழகி லைசன்ஸ் எடுத்து கிரக்ஸு எங்கள் அம்மனி வண்டி இந்த வண்டி மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்களோட ஞாபகமாக ஏதோ ஒரு பொருளால் வச்சுக்கோணும். இது ஓட்டருக்கு உங்களுக்கு சலிக்கிறது இல்லையா? ரொம்ப சலிக்கிறதே இல்லைங்க. எவ்வளோதான் சீட் ஆக்ஷன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அதுதான் பாருங்க ஸ்ப்ரிங் இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் ஸ்ப்ரிங் தான். ஸ்ப்ரிங்கு புது குஷனு. ஏன்னா இப்போ எல்லாம் இந்த குப்பரப்படுத்து ஓட்டுற வண்டி மல்லாக்கப்படுத்து ஓட்டுற வண்டின்னு வந்துட்டுது. ஆமாம். அந்த பசங்கள்லாம் இந்த வண்டி ஆனால் இன்னைக்கு பழைய பொருளுக்கு நல்ல மவுசு. இப்போ ஆர்எக்ஸுக்கு கிடைச்சா எத்தனை வழினாலும் தூக்கிட்டு போயிடுறாங்க. பழைய புல்லட் கிடச்சிட்டா குரூப்பில் ஓட்டா புல்லட் இருக்குது அப்படின்னு நாமக்கல் இருந்து சேதமங்கலம் ராசிபுரம் இங்கே பொள்ளாச்சி கேரளா எல்லாரும் கேரளா கட்டி வராங்க புல்லட்டுக்கு. இன்னைக்கு 1 லட்சம் போட்டாலும் பழைய புல்லட் கிடைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு பழசுக்கு நல்ல மவுசு கூடிட்டு இருக்குது. என்ன வண்டி பொருளுக்கெல்லாம் பழசுக்கு மவுசு கூடுது, மனுஷங்கள்ல தான் பழசுக்கு மவுசு இறங்குது. ஏதாவது நாம் ஒரு அட்வைஸ் பண்ணோம்னா பூமரங்கள் வாய மூடு அப்படிங்கிறாடுவோம். என்ன பண்ணுறது? இது பசங்க சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. அவங்களும் கல்யாணம் ஆகி அவங்களும் அந்த குடும்பம்னு ஆகும்போது அடாடா அப்பா அப்போ சொன்னாங்களாங்கிற அந்த இது அப்போ தான் வரும். அது வரைக்கும் நாமெல்லாம் என்னங்கிறத சொல்ல முடியாது. இப்போ இது ஆல்ட்ரேஷனால நீங்களே பண்ணிட்டீங்களா? மெக்கானிக் ஒருத்தர் வச்சு சின்ன சின்ன ஒர்க்கு பூரா எல்லாம் நம்மளுதேன்னு வச்சுக்கோங்க. ராசி ரைடர்ஸ்னு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஊரா போகிறீங்க. அப்படியே போகும்போது அப்படியே இப்போ நான் எங்கே வந்தேன், காஞ்சி கோயில் வந்தேன். அப்புறம் வந்துட்டு உங்களையும் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் அப்படியே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே ரொம்ப நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப அலாதி மகிழ்ச்சி. நீங்கள் அன்றைக்கி ராசிபுரம் மாரியம்மன் பண்டிகைக்கு வந்தீங்க. அன்றைக்கே உங்களை சந்திக்கணும்னு இருந்தேன். அப்புறம் பேலுக்குறிச்சி வந்தீங்க. அன்றைக்கும் சந்திக்க முடியாம போச்சு. சரி நாமளே இருக்கிற இடத்த தேடி போயிடுவோம் அப்படின்னு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் உங்கள் ஊருக்கு வந்தபோது நீங்கள் என்னை பார்க்க முடியல. ஆமாம். 2வது மாமா யாரை எப்போ சந்திக்க வைக்கணும்னு கடவுள் ஒரு முடிவு பண்ணியிருக்கு. கண்டிப்பாக ஆச்சு பார்த்தீங்களா? பக்கத்துலேயே கோந்திருப்ப 2 பேரும் பேசியிருக்க முடியாது. கரெக்டு. ஒரே பஸ்ஸில் போயிருப்ப 2 பேருக்கு அனுபவம் இருந்திருக்காது. ஏன்னா நான் பஸ்ஸில் போகும்போது இப்படி போக மாட்டேன். டிஷர்ட் பேண்ட் போட்டு போவேன். மாஸ்க் போட்டிருப்பேன். யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஒருத்தர் ஊட்டி வரைக்கும் கூட கொண்டு வராரு. நான் ரொம்ப தீவிர ஃபேன் எனக்கு. அப்போ அவர் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கி எனக்கு ஊட்டி வந்துட்டு தான் கேட்குறேன். அண்ணா நீங்களான்ட்டு எழுந்திருக்கிறாரு. 3 மணி நேரம் என் கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு. அந்த மாதிரி யாருக்கிட்ட எப்போ சந்திக்கணும்னு கடவுள் முடி போடுறாரோ அன்னைக்கு தான் நடக்க. எப்படி போகுது லைஃப் எல்லாம் உங்களுக்கு? நல்லா இருக்குதுங்க. வேற எல்ஐசி ஏஜென்ட். அப்பெல்லாம் ஏஜென்ட் வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. கண்டிப்பா. இப்பெல்லாம் மாறி போச்சு. இப்போ ஏஜென்ட் தொலாவிட்டு போய் நாங்களே பாலிசி போடுற மாதிரி ஆகி போச்சு. ஸ்டார் ஹெல்த்தும் பண்றீங்க? ஸ்டார் ஹெல்த்தும் பண்றோம். அப்புறம் வேற என்ன பண்றீங்க? அப்புறம் ஒரு புதுசாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது திறப்போலாப்போ கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவேன். சரி, நீங்கள்லாம் வரணும், வந்து ஆசீர்வாதம் பண்ணுறா. மாமச்சன் மூடு நல்லா இருந்தால் அது பெருமை இல்லையா எங்களுக்கு? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இந்த வண்டி எவ்வளோ செலவு பண்ணீங்க? இருங்க வரேன். ஒரு 35,000 ரூபா ஆயிடுச்சு. 35,000 ரூபா. அது ஒரு எப்படின்னா அந்த கொரோனாவுக்கு முன்னாடி சின்ன சின்ன பொருள்லாம் பாருங்கள், ஒவ்வொரு பொருளும் டீட்டெயிலிங் ஒர்க்கு. இல்லை அப்படியே கூட உட்காருங்க. இதெல்லாம் வந்து சின்ன ஹார்னு அந்த இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்னதாக அந்த பிரேக்கு எல்லாமே அதை இது வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அதுக்கு அது பிரேக் அடித்தா கீச்சு கீச்சுன்னு கற்று அது கொஞ்சம் தள்ளிக்கிடுச்சு. கொஞ்சம் கால் நோத்தி கையை நோத்திக்கோங்க. அதுக்காக அப்புறம் இது அது வந்துட்டு நான் ஹேம் ரேடியோன்னு சொல்லிட்டு நான் லைசன்ஸ் வச்சுருக்கிறேன். எங்களுடைய ஃப்ரெண்டுங்கிட்டலாம் நான் பேசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுமாரி
அப்புறம் பெயிண்ட் எல்லாம் வந்துட்டு ராசிபுரத்துலேயே ஒரு பையன் அடிச்சு கொடுத்தா அப்படி. அப்புறம் சீட்டு ஒவ்வொன்றும் அப்படியே பார்த்து ரசிச்சு எப்படி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கற்றுக்கிட்டதே இந்த வண்டியில் தான் கற்றுக்கிட்டேன். இல்லை ரசனை இல்லாத இந்த அளவுக்கு பழைய இரும்பு போகிற வண்டி இந்த அளவுக்கு ரெடி பண்ணுறது கண்டிப்பாக இப்போ இதை பார்த்துட்டு நிறையா பேர் வந்துட்டு இப்போ ஸ்கூட்டர் நாமளும் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது சரி.